Hi students, இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா கிளாஸ் 11 பயாலஜியோட செகண்ட் சாப்டர் பயாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷன் தான் பார்க்க போகிறோம். நம்ம சாப்டருக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எப்பயும் டாப்பிக்கை டிக் அவுட் பண்ணிப்போம்ல. ஸோ அந்த மாதிரி பயாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷன் அப்படின்னா என்ன? பயாலஜி அப்படின்னா நமக்கு நல்லா தெரியும், லிவிங் திங்ஸை பற்றி ஸ்டடி பண்ணுறது தான் we call it as biology. அண்ட் கிளாசிஃபிகேஷன் அப்படின்னாலும் நமக்கு நல்லா தெரியும், grouping of things, grouping of organisms, so grouping of things தான் we call it as classification based on similarities or differences வச்சு நம்ம classify பண்ணுறோம்ல, that is called classification. So classifying the living organism into different groups based on certain set of characteristics, இதை தான் நம்ம classification அப்படின்னு சொல்கிறோம். நம்ம வேர்ல்டில் இருக்க லிவிங் ஆர்கானிசம்ஸை கிளாஸிஃபை பண்ணுறதுக்கு there were many attempts to classify since from the dawn of civilization ஸ்டார்ட் ஆனதுலேருந்து நம்பர் ஆஃப் அட்டம்ப்ட்ஸ் வந்துட்டு லிவிங் ஆர்கானிசமை கிளாஸிஃபை பண்ணுறதுக்காக பண்ணியிருந்தாங்க. அதில் இயர்லியஸ்ட் கிளாஸிஃபிகேஷன் வாஸ் அரிஸ்டாட்டில்ன்ற சயின்டிஸ்ட் தான் ஃபர்ஸ்ட் வேர்ல்டில் இருக்க லிவிங் ஆர்கானிசம் எல்லாம் நம்ம கிளாஸிஃபை பண்ணார். தட் கிளாஸிஃபிகேஷன் சிஸ்டம் இஸ் கால்ட் அரிஸ்டாட்டில் கிளாஸிஃபிகேஷன் சிஸ்டம் and the system is mainly based on simple morphological characters. Using the simple morphological characters, he classified plants into two groups. Plants ரெண்டு group ஆகும், animals 3 groups ஆகும் he classified. First plants என்னென்ன குரூப்பாக ஃபர்ஸ்ட் பிரிச்சாங்கன்னா trees, shrubs and herbs. இந்த 3 டைப் ஆகும், ட்ரீஸ் ஆகும், ஷர்ப்ஸ் ஆகும், ஹர்ப்ஸ் ஆகும் பிளான்ட்டை கிளாஸிஃபை பண்ணியிருந்தார் அரிஸ்டாட்டில். அண்ட் தென் அனிமல்ஸை he classified into 2 groups, that is called red-blooded animals and white-blooded animals. Red-blooded animalsனால் those animals which has the red blood. இப்போ நமக்கு ஹியூமன்ஸ்க்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ராக்ஸ்லாம் இருக்குல்ல, ஃப்ராக்ஸ்க்கு, டால்ஃபின்ஸ்க்கு, பியர் அண்ட் பேர்ட்ஸுக்கெலாம் இருக்குல்ல, ஸோ தே ஆர் red-blooded animals. அண்ட் அதர் சைடு என்னென்னா ஒயிட் பிளட்டட் அனிமல்ஸ், தோஸ் அனிமல்ஸ் விச் ஹேஸ் த ஒயிட் பிளட். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும், நம்ம வீட்டில் இருக்க காக்ரோச், ஸ்னெயில், கிராப், பட்டர்ஃப்ளை, தே ஆர் ஒயிட் பிளட்டட் அனிமல்ஸ் பிகாஸ் தே லேக் ஹீமோக்ளோபின். அவங்களுக்கு ஹீமோக்ளோபின் இல்லாததுனால தே ஆர் ஒயிட் பிளட்டட் அனிமல்ஸ். ஆஃப்டர் அரிஸ்டாட்டில் லினேயஸ் கேம். So Carolus Linnaeus developed 2 kingdom classification. Carolus Linnaeus பற்றி நம்ம ஃபர்ஸ்ட் சாப்டர்லேயே பார்த்துருந்தோம். Who is Carolus Linnaeus? Binomial nomenclature introduce பண்ணார்ல, that is Carolus Linnaeus. And he also classified living organisms into 2 groups. One is Plantae and then other is Animalia. இந்த 2 கிங்டம் கிளாஸிஃபிகேஷனை நம்ம ஃபர்ஸ்ட் சாப்டர் தி லிவிங் வேர்ல்டில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க மறக்காமல் செக் அவுட் தோஸ் வீடியோஸ். இந்த 2 கிங்டம் கிளாஸிஃபிகேஷன்ஸில் தெர் ஆர் சம் லிமிட்டேஷன்ஸ். என்னென்னு பார்த்தோன்னா, it did not distinguish between eukaryotes and prokaryotes. யூகேரியாட்ஸையும் ப்ரோகேரியாட்ஸையும் இதுக்கு வந்து கரெக்டாக டிஸ்டிங்விஷ் பண்ணலை. அதே மாதிரி யூனிசெல்லுலர் ஆர்கானிசம், சிங்கிள் செல் அண்ட் மல்டி செல்லுலர் ஆர்கானிசமையும் it did not distinguish. and photosynthetic organisms and non-photosynthetic organisms இதையும் இது வந்து கரெக்டாக டிஸ்டிங்விஷ் பண்ணலை. ஸோ தீஸ் ஆர் த லிமிட்டேஷன்ஸ் இன் 2 kingdom classification. இப்போ ஒரு சிஸ்டமில் லிமிட்டேஷன்ஸ் இருந்ததுன்னா there is a need to develop another better classification system and that includes these characters and also there is a need to include other characters like ஒரு ஆர்கானிசமோட செல் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், செல் வாலோட நேச்சர் எப்படி இருக்கும், மோட் ஆஃப் நியூட்ரிஷன், அது வந்துட்டு ஆட்டோட்ரோஃபா, ஹெட்ரோட்ரோஃபா, ரீப்ரொடக்ஷன் மெத்தட்ஸ் எப்படி இருக்கும், எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும். ஸோ இதெல்லாம் பிளேஸ் பண்ணி கிளாஸிஃபை பண்ணோன்னா இட் வில் பி அ பெட்டர் கிளாஸிஃபிகேஷன் சிஸ்டமாக இருக்கும்னு நினச்சாங்க. அண்ட் தென் 1969 R.H. Whittaker he proposed a 5 kingdom classification system. In this 5 kingdom classification system, he classified the living organism based on, இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, cell structure, body organization, the mode of nutrition, autotropha, heterotropha, reproduction methods, for example budding or fragmentation, and phylogenetic relationships. இந்த characters எல்லாம் பேஸ் பண்ணி he classified the world living organism into 5 kingdom. And the 5 kingdoms are Monera,
Protista, fungi, plantae and animalia. These are the 5 kingdom. And he also proposed the 3 domain system. 3 domain system ன்றது nothing but இதில் first system இருக்குல்ல 5 kingdom classification Monera. So he divided kingdom Monera into 2 domains and all other 4 இருக்குல்ல இதெல்லாம் வந்துட்டு 3rd domainல classify பண்ணாரு. Thereby 6 kingdom classification he proposed. அதை பற்றி நம்ம வந்து லேட்டர் சாப்டர்ஸில் டீட்டெயில்டாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் 5 கிங்டம் கிளாஸிஃபிகேஷன் எப்படி பேஸ் பண்ணி கிளாஸிஃபை பண்ணாங்கன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆல் ப்ரோகேரியாட்டிக் ஆர்கானிசம்ஸ் இருக்கு இல்லையா, தே ஆர் கம் அண்டர் கிங்டம் மொனீரா. அண்ட் புரோட்டிஸ்டால ஒன்லி யூனிசெல்லுலர் யூகேரியாட்ஸ் எல்லாம் புரோட்டிஸ்டால கிளாஸிஃபை பண்ணாங்க. அண்ட் பேலன்ஸ் 3 ஃபங்கை, பிளான்டே, அனிமேலியா, தீஸ் ஆர் மல்டி செல்லுலர் யூகேரியாட்ஸ். இதை தான் மெயின் பேசிஸாக வச்சு 5 கிங்டம் கிளாஸிஃபிகேஷன் பண்ணாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இயர்லியர் கிளாஸிஃபிகேஷன்ஸில் வி டேக் கிளமைடோமோனஸ் அண்ட் குளோரெல்லா. இது ரெண்டுமே ஃபர்ஸ்ட் பிளான்டே கிங்டமில் இருந்தது. அண்ட் அமீபா இருக்கு இல்லையா, அமீபாவை அனிமல் கிங்டமில் தே பிளேஸ்டு. பிகாஸ் அமீபா வந்துட்டு லேக்ஸ் செல் வால். இட்ஸ் அ கேரக்டரிஸ்டிக் ஆஃப் அனிமல் கிங்டமில். ஸோ அதனால் தே கிளாஸிஃபைடு இன் அனிமல். அண்ட் கிளமைடோமோனஸ் அண்ட் குளோரெல்லாவை பிளான்டேல கிளாஸிஃபை பண்ணியிருந்தாங்க பிகாஸ் தே பொசஸ் cell wall. But in 5 kingdom classification they all 3 are under Protista. So 5 kingdom classification is based on several characters use பண்ணி பேஸ் பண்ணதுனால ஒன்லி செல் வாலை மட்டும் கேரக்டரைஸ் பண்ணாமல் அதோட பிஹேவியர் அண்ட் செல் வாலோட நேச்சர், நியூட்ரிஷன் மோட், இந்த ரீப்ரொடக்ஷன் மெத்தட் இது எல்லாத்தையும் வந்து கேரக்டரைஸ் பண்ணும்போது they all 3 come under the Protista group. So these are the 5 kingdom classification by R.H. Whittaker, that is Monera, Protista, fungi, பிளான்டே அண்ட் அனிமேலியா. இதில் நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோன்னா கிங்டம் மொனீரா. கிங்டம் மொனீராவோட கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்ப்போம். பாக்டீரியா ஆர் த சோல் மெம்பர்ஸ். சோல் அப்படின்னா நத்திங் பட் ஒன்லி. ஸோ த பாக்டீரியா ஆர் த ஒன்லி மெம்பர்ஸ் ஆஃப் கிங்டம் மொனீரா. அண்ட் தே ஆர் ஆல்சோ மோஸ்ட் அபெண்டன்ட் மைக்ரோ ஆர்கானிசம் ஆல்மோஸ்ட் எவ்ரிவேர். எல்லா இடத்துலையும் நம்ம பாக்டீரியாவை பார்க்கலாம். அண்ட் தே லிவ் இன் எக்ஸ்ட்ரீம் ஹேபிடேட்ஸ்னால் ஹை டெம்பரேச்சர் அண்ட் தென் கோல்டில், ஸ்னோ, இந்த மாதிரி எல்லா டெம்பரேச்சர்ஸ்லேயும் எக்ஸ்ட்ரீம் ஹேபிடேட், ஹை சால்ட்டி கண்டிஷன்ஸ் இதில் பாக்டீரியா கேன் சர்வைவ். அண்ட் மோஸ்ட் ஆஃப் தம் லிவ் ஆஸ் பேரசைட்ஸ் அப்படின்னா விச் இஸ் நத்திங் பட் லிவ் இன் ஆர் ஆன் அதர் ஆர்கானிசம். ஒரு ஆர்கானிசம் உள்ளேயோ அது மேலேயோ அதை டிபெண்ட் பண்ணி அதுக்குள்ளே வாழ்கிறது தான் we call it as parasites. And the structure of bacteria வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும், but its behavior was very complex. And also some bacteria are autotrophs, but majority of the bacteria are heterotrophs. heterotrophsனால் நமக்கு நல்லா தெரியும். autotrophsனால் they synthesize their own food. அதோட ஃபுட்டை அதுவே synthesize பண்ணிக்கும். And heterotrophs they depends on another organism or dead matter for food. And the bacteria வந்துட்டு 4 types of classify பண்ணியிருக்காங்க based on the shape. The first one is cocci and the second one is bacillus and spirilla and then final one is vibrio. cocci அப்படின்றது it in spherical shape and then bacilli அப்படின்றது rod shaped bacteria. Okay, and then the third one is spirilla which is spiral shaped and the final one is vibrio which is comma shaped. So based on the shape bacteria were classified into 4 types. Kingdom Monera இருக்க பாக்டீரியால some bacteria are Archaebacteria and some are Eubacteria. First நம்ம Archaebacteriaனா என்னன்னு பார்ப்போம். Archaebacteria which lives in most harsh habitats. நம்ம இப்போ சொன்னோம் இல்லையா எக்ஸ்ட்ரீம் ஹேபிடேட்ஸில் வரும்னு.
ஃபர்ஸ்ட் என்னென்னா எக்ஸ்ட்ரீம் சால்ட்டி கண்டிஷன்ஸில் இருக்கலாம் ஆர் ஹாட் ஸ்ப்ரிங்ஸ் தட் இஸ் கால்டு தெர்மோசிடோஃபைல்ஸ். தெர்மோ அப்படின்னா டெம்பரேச்சர், ஸோ ஹை டெம்பரேச்சர்ஸில் வாழக்கூடியது. அண்ட் மார்ஷி ஏரியாஸ்னால் வெட்லேண்ட் இருக்குல்ல, ரிவர் பக்கத்துலேயோ லேக்ஸ் பக்கத்துலேயோ வாழ்கிறது தான் வி கால் இட் அஸ் மார்ஷி ஏரியாஸ். ஸோ மார்ஷி ஏரியாஸில் இருக்க பாக்டீரியாஸோ வி கால் இட் அஸ் மெத்தனோஜென்ஸ். இந்த மெத்தனோஜென்ஸ் தான் இட் present in the gut of ruminant animals. ruminant animalsனால் கவுஸ் பஃபலோஸ்லாம் இருக்குல்ல, அதோட கட்டில் இந்த மெத்தனோஜென்ஸ் ப்ரெசண்ட்டாக இருக்கும். இந்த மெத்தனோஜென்ஸ் என்ன பண்ணுன்னா இட் பிரேக் டவுன் த ஆர்கானிக் மேட்டர் இந்த கவுடங்கில் இருக்க ஆர்கானிக் மேட்டரை பிரேக் டவுன் பண்ணி இட் ப்ரொடியூஸ் த பயோகேஸ். அண்ட் த ஆர்கிபாக்டீரியா என்னென்னா ஹேவிங் டிஃப்ரெண்ட் செல் வால் ஸ்ட்ரக்சர். யூஸ்வலி செல் வால் வந்துட்டு ரிஜிடாக இருக்கும். தட்ஸ் வை தே ஆர் லிவிங் இன் த மோஸ்ட் ஹார்ஷ் ஹேபிடேட்ஸ். எக்ஸ்ட்ரீம் ஹேபிடேட்ஸில் வாழ்கிறதுக்கு மெயின் ரீசன் தே ஆர் ஹேவிங் அ டிஃப்ரெண்ட் செல் வால் ஸ்ட்ரக்சர். அண்ட் சம் பாக்டீரியா ஆர் யூபாக்டீரியா. யூ அப்படின்னா ட்ரூ அப்படின்னு அர்த்தம். ஸோ யூபாக்டீரியா இஸ் ஆல்சோ known as true bacteria which is characterized by the presence of rigid cell wall. Archaebacteria மாதிரி யூபாக்டீரியாவுக்கும் it has a rigid cell wall and if motile a flagellum is present. மொட்டைல்னா ஒன்றுமே இல்லை, the ability to move. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகிறோம்ல, அதுக்கு ஹெல்ப் பண்ணுற ஒரு ஸ்ட்ரக்சர் தான் we call it as flagellum. ஸோ யூபாக்டீரியாவில் ஆட்டோட்ரோஃப்ஸும் இருக்குது, ஹெட்டிரோட்ரோஃப்ஸும் இருக்குது. இதில் நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா சைனோபாக்டீரியா. சைனோபாக்டீரியா அப்படின்றது ஃபோட்டோசிந்தட்டிக் ஆட்டோட்ரோஃப்ஸ். இதை நம்ம ப்ளூ க்ரீன் ஆல்கேனோ சொல்லுவோம். ஸோ த சைனோபாக்டீரியா வந்துட்டு ஃபர்ஸ்ட் தே ஆர் யூனிசெல்லுலர், சிங்கிள் செல்லுலர் ஆர்கானிசம்ஸ் அண்ட் தே ஆர் காலனியல் ஆர் ஃபிலமெண்டஸ். காலனி குரூப்பாகவும் இருக்கும் ஆர் ஃபிலமெண்டஸ் லாங் ஃபிலமெண்ட்டாக இருக்கும். இந்த டயக்ராமில் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி ஹேர் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்க ஃபிலமெண்ட்டாகவும் இருக்கும். அண்ட் தே ஆர் இன் ஃப்ரெஷ் வாட்டர், ஃப்ரெஷ் வாட்டர்லேயும் இருக்கும் ஆர் மரைன் வாட்டர்லேயும் இருக்கும், இல்லை லேண்ட் டெரஸ்ட்ரியலாகவும் இருக்கும். அண்ட் தே ஆர் சரௌண்டட் பை த ஜெலாட்டினேஷியஸ் ஷீத், தட் இஸ் மியூசிலேஷியஸ் டீத் இருக்குல்ல, இந்த ப்ளூ கலரில் இருக்கிறது தான் தே ஆர் சரௌண்டட் பை த மியூசிலேஜியஸ் ஷீத். and they mainly forms blooms in polluted water. நம்ம நல்லா கேள்விப்பட்டிருப்போம் algal bloom which is nothing but லேக்கில் பான்லலாம் பாசி பிடிச்சிருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த வாட்டரில் எக்ஸசிவாக நியூட்ரிஷன்ஸ் இருந்ததுன்னா சைனோபாக்டீரியாவோட க்ரோத் வந்து ரேப்பிடாக ஆகி ஃபுல்லாக அதோட சர்ஃபேஸை கவர் பண்ணிடும். அதுதான் ஆல்கல் ப்ளூம்னு சொல்லுவோம். ஸோ இட் ஃபார்ம்ஸ் ஆல்கல் ப்ளூம் இன் பொல்யூட்டட் வாட்டர் பாடிஸ். And it affects atmospheric nitrogen in specialized cells. Specialized cells என்னன்னு பார்த்தோன்னா heterocyst. இந்த டயக்ராமில் இருக்குல்ல, ஸோ திஸ் இஸ் த heterocyst. இந்த ஸ்பெஷலைஸ்டு செல்ஸை யூஸ் பண்ணி it affects the atmospheric nitrogen. நம்ம அட்மாஸ்பியரில் இருக்க நைட்ரஜனை it convert into ammonia or nitrate. நைட்ரேட்டாக கன்வெர்ட் பண்ணி பிளான்ட்ஸை ஈஸிலி எனேபிள் ஆகுது. பிகாஸ் விச் இஸ் வெரி எசென்ஷியல், த நைட்ரஜன் இஸ் வெரி எசென்ஷியல் ஃபார் த க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் பிளான்ட்ஸ். ஸோ த சைனோபாக்டீரியா ஃபிக்ஸ் அட்மாஸ்பியரிக் நைட்ரஜன் பை யூஸிங் த ஸ்பெஷலைஸ்டு செல்ஸ் கால்ட் ஹெட்டிரோசிஸ்ட். அண்ட் தென் நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா கீமோசிந்தட்டிக் ஆட்டோட்ரோப்ஸ். இப்போ நம்ம சைனோபாக்டீரியா பார்த்தது ஃபோட்டோசிந்தட்டிக் ஆட்டோட்ரோப். இப்போ கீமோசிந்தட்டிக் ஆட்டோட்ரோப்ஸ்ன்றது நத்திங், they synthesize their own food with a chemical methods. எப்படின்னா they oxidize various inorganic substances. For example nitrates, ammonia, இது எல்லாத்தையும் ஆக்சிடைஸ் பண்ணி ரிலீஸ் ஆகிற எனர்ஜியை it use it for ATP production. And also it play a great role in recycling nutrients. Nitrogen, phosphorus, iron, sulfur இதெல்லாத்தையும் ரீசைக்கிள் பண்ணுறதுலையும் it plays a great role. And then next என்னன்னா heterotropic bacteria. Heterotrophs அப்படின்னா they depend on another organism for their food. They are important decomposers. Decomposers அப்படின்னா nothing but dead organisms இருக்குல்ல, அதை பிரேக் டவுன் பண்ணி அதிலிருந்து நியூட்ரிஷன்ஸை ரிலீஸ் பண்ணோம். That is called decomposers. So heterotropic bacteria are the important decomposers and they have a significant impact in human affairs. For example நம்ம வந்து மில்க்லேருந்து கர்ட் பண்ணுறோம் இல்லையா, அதுக்கு ஹெல்ப் பண்ணுற பாக்டீரியா என்ன நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும். ஆக்சுவலி தட் இஸ் லாக்டோபாசிலஸ்.
அதுதான் மில்க்லேருந்து கேர்டை வந்துட்டு மேக் பண்ணுது. அண்ட் it also helpful in the production of antibiotics productionல and nitrogen fixationல the heterotrophic bacteria plays an important role. Even though they are important, some are pathogens causing damage to human beings க்கும் it cause damage, and crops, farm animals, pets, இது எல்லாத்துக்கும் some bacteria are pathogens. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோன்னா bacterial reproduction. How the bacteria reproduce அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். It reproduce by asexual means, sexual means. 2 methods of reproduction இருக்குது. But mainly they reproduce by fission. Fissionன்றது nothing but ஒரு parent cellலேருந்து 2 or more daughter cells வந்துட்டு divide ஆகிறது தான் we call it as fission. For example, this is a parent cell அப்படின்னா இந்த parent cell அப்படியே divide ஆகி it divide into 2 daughter cells. இதை தான் we call it as fission. Mostly they reproduce by fissionல தான் reproduce பண்ணும். And then second, unfavorable conditionsல தான் it undergoes spore formation. Spore formation is nothing but sporeன்றது ஒரு small cell-like structure. அந்த small cell-like structure எப்படின்னா இதுதான் cell அப்படின்னா it started forming a spore like this. Once இந்த spore வந்துட்டு mature ஆனதுக்கு அப்புறம் it cleaves or spread the outer layer of the parent cell and become a spore. Mature spore release ஆயிடும். These are 2 methods of asexual reproduction, but mainly it undergo fission. And sexual reproduction methodsல என்னன்னா DNA transfer. DNA transferன்றது ஒரு செல்ல இருக்க DNA another செல்லுக்கு transfer ஆகிறது தான் we call it as DNA transfer. So mainly 2 methods of bacterial reproduction: asexual, sexual, and asexual fission, spore formation, and sexual DNA transfer. And finally mycoplasma. Mycoplasmaன்றது completely lacks cell wall. இதில் வந்து செல் வாலே இருக்காது மைக்ரோபிளாஸ்மாவில். அண்ட் தே ஆர் த ஸ்மாலஸ்ட் லிவிங் செல்ஸ் நோன். இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட் லிவிங் செல் எதுனா மைக்ரோபிளாஸ்மா தான். அண்ட் இட் ஆல்சோ சர்வைவ் வித்தவுட் ஆக்சிஜன். ஆக்சிஜன் இல்லாமலே இதால் வாழ முடியும். அண்ட் மெனி மைக்ரோபிளாஸ்மா வந்துட்டு பேத்தோஜெனிக் டு பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ். ஸோ தீஸ் ஆர் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் மைக்ரோபிளாஸ்மா. இப்போ நம்ம கிங்டம் மொனிரா பற்றி ஃபுல்லாக பார்த்தாச்சு. ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்னா அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னென்னு பார்த்தோம். பாக்டீரியா ஆர் த ஒன்லி மெம்பர்ஸ் அண்ட் த 4 டைப்ஸ் ஆஃப் பாக்டீரியா பார்த்தோம். பேஸ்ட் ஆன் தர் ஷேப் 4 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணியிருந்தாங்க. அண்ட் தென் ஆர்கிபாக்டீரியா, யூபாக்டீரியா. சம் பாக்டீரியா ஆர் ஆர்கிபாக்டீரியான்னு சொல்லியிருந்தோம். சம் பாக்டீரியா ஆர் யூபாக்டீரியா. அண்ட் ஃபைனலி பாக்டீரியல் ரீப்ரொடக்ஷன் பார்த்தோம். செக்ஷுவல், ஏசெக்ஷுவல் மெத்தட்ஸ். அண்ட் தென் மைக்கோபிளாஸ்மா. மைக்கோபிளாஸ்மான்னு சொன்னாலே உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும்னா ஸ்மாலஸ்ட் லிவிங் செல் வித்தவுட் த செல் வால். ஓகே, திஸ் இஸ் ஆல் அபவுட் கிங்டம் மொனிரா. நெக்ஸ்ட் கிங்டம் என்னன்னு பார்த்தோன்னா கிங்டம் ப்ரோட்டிஸ்டா. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல, ஆல் யூனிசெல்லுலர் யூகேரியாட்ஸ் ஆர் கிளாசிஃபைட் அண்டர் த கிங்டம் ப்ரோட்டிஸ்டா அண்ட் தே ஆர் மெயின்லி aquatic. And it forms a link with plants, animals and fungi. It forms a link. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, கிளமைடமோனஸ், குளோரெல்லா, அமீபா. இது எல்லாமே இயர்லியர் கிளாஸிஃபிகேஷனில் பிளான்ட் கிங்டம்லேயும் அனிமல் கிங்டம்லேயும் கிளாஸிஃபை பண்ணியிருந்தாங்க. பிகாஸ் தே ஹேஸ் த கேரக்டரிஸ்டிக் ஆஃப் பிளான்ட்டோட கேரக்டரிஸ்டிக்ஸும் இருக்கும், அனிமலோட கேரக்டரிஸ்டிக்ஸும் இருக்கும். ஸோ தே ஆர் கன்சிடர் ஆஸ் அ கிங்டம் ஃப்ரம் அ ப்ரிமிட்டிவ் ஃபார்ம். பிளான்ட் கிங்டமோட ப்ரிமிட்டிவ் ஃபார்மாகவும் அனிமல் கிங்டமோட ப்ரிமிட்டிவ் ஃபார்மாகவும் ஃபங்கை கிங்டமோட ப்ரிமிட்டிவ் ஃபார்மாக தான் கிங்டம் ப்ரோட்டிஸ்டாவை தே கன்சிடர்டு. These protists have a well-defined nucleus and also membrane-bound organelles. Mitochondria, chloroplast, ribosomes இந்த மாதிரி membrane-bound organellesலாம் இருக்குல்ல, they also have a nucleus and membrane-bound organelles. And some protists have flagella or cilia. Flagella and cilia பற்றி பார்த்துருந்தோம்ல, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும்ல. flagella is a hair-like structure and cilia இது ரெண்டுமே ஒரு ஆர்கனிசமோட மூமெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுறது. ரெண்டுமே வந்துட்டு இட் லுக்ஸ் லைக் அ ஹேர் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ். இந்த ரெண்டு இமேஜ்லையும் தெரியுதுல்ல. ஸோ சம் ப்ரோட்டிஸ்ட் ஹாவ் ஃப்ளெஜெல்லா ஆர் சீலியா. அண்ட் ஹவு த ப்ரோட்டிஸ்டா ரீப்ரொடியூஸ்? இட் ரீப்ரொடியூஸ் பை asexual means, sexual means. நம்ம பாக்டீரியாவில் பார்த்தோம்ல, அதே மாதிரி 2 டைப்ஸ் இருக்குது. asexual meansல பைனரி ஃபிஷன் அண்ட் பட்டிக். பைனரி ஃபிஷனை நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். பாக்டீரியாவும் மெயின்லி ரீப்ரொடியூஸ் பை ஃபிஷன்
அண்ட் ப்ரோட்டிஸ்டாவும் மெயின்லி ரீப்ரொடியூஸ் பை ஃபிஷன் ஆர் பட்டிங் ஆர் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். இதில் வந்து மூணுமே காமனாக தான் இருக்கும். பைனரி ஃபிஷன் விச் இஸ் நத்திங் பட் ஒரு பேரண்ட் செல்லேருந்து 2 டாட்டர் செல்ஸ் ஸ்ப்ளிட் ஆகி ஃபார்ம் ஆகிறது தான் we call it as binary fission. அண்ட் பட்டிங்கிறது நத்திங் பட் ஒரு செல்லேருந்து ஒரு அவுட்க்ரோத் லைக் ஸ்ட்ரக்சர் தட் இஸ் பட்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகி இன்னொரு செல் ப்ரொடியூஸ் ஆகிறது தான் we call it as budding. And also they reproduce by sexual means. Sexual methods என்னன்னு பார்த்தோம்னா cell fusion and zygote formation. Cell fusionன்றது nothing but 2 cells merge ஆகி a single cell form ஆகிறது தான் we call it as fusion. For example, ஒரு மேல் கேமெட்டும் ஃபீமேல் கேமெட்டும் ஜாயிண்ட் ஆகி சிங்கிள் செல் ஃபார்ம் ஆகுது இல்லையா, அதை தான் we call it as zygote. பிகாஸ் மேல் கேமெட் வந்துட்டு சிங்கிள் செட் ஆஃப் குரோமோசோம்ஸ் இருக்கும், ஃபீமேல் கேமெட்டில் சிங்கிள் செட் ஆஃப் குரோமோசோம்ஸ் இருக்கும். இது ரெண்டும் ஜாயின் ஆகி டிப்ளாய்ட் செட் ஆஃப் குரோமோசோம்ஸ் zygote ஃபார்மேஷன் நடக்கும். அதுக்கப்புறம் தான் ஃபர்டிலைசேஷன்லாம் நடக்கும். அதெல்லாம் நம்ம அப்கமிங் சாப்டர்ஸில் பார்ப்போம். ஸோ Protists are reproduced by sexual and asexual methods. And in the Protists, they classified into 5 groups. They are Chrysophytes, Dinoflagellates, Euglenoids, slime molds and Protozoans. In the 5 groups of Protista kingdom, they classified. இதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நம்ம ஒரு மெமரி ட்ரிக் யூஸ் பண்ண போகிறோம். ஆல்ரெடி நம்ம ஃபர்ஸ்ட் சாப்டரில் ஒரு ட்ரிக் யூஸ் பண்ணியிருந்தோம் இல்லை, டாக்ஸானமிக் கேட்டகரிஸ்க்கு கிங்டம் டு ஸ்பீஷஸ்க்கு ஆர்டர் சேஞ்ச் ஆகாமல் இருக்க ஒரு கோட் மாதிரி யூஸ் பண்ணோம்ல, அதே மாதிரி இந்த 5 குரூப்ஸை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கும் ஒரு சீக்ரெட் கோட் இருக்குது. விச் இஸ் நத்திங் பட் கிறிஸ் டயானா யூஎஸ் போனாங்க. இதில் கிறிஸ் அப்படின்றது கிறிசோஃபைட்ஸ், டயானா அப்படின்றது டைனோஃப்ளாஜெலைட்ஸ், யூ அப்படின்றது யூக்ளினாய்ட்ஸ், எஸ் அப்படின்றது ஸ்லைம் மோல்ஸ், அண்ட் போனாங்க அப்படின்னு சொல்கிறீங்கள அதில் பீன்றது வந்து புரோட்டோசோவன்ஸ். ஸோ இந்த 5 குரூப்ஸை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு கிறிஸ் டயானா யூஎஸ் போனாங்க. கிறிசோஃபைட்ஸ், டைனோஃப்ளாஜெலைட்ஸ், யூக்ளினாய்ட்ஸ், ஸ்லைம் மோல்ஸ் அண்ட் புரோட்டோசோவான்ஸ். இப்போ நம்ம ஒன்று ஒன்றா டீட்டெயில்டாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து கிறிசோஃபைட்ஸ். கிறிஸ் அப்படின்னா கோல்டன் அப்படின்னு மீனிங், அண்டு ஃபைட்ஸ் அப்படின்னா பிளான்ட்ஸ். ஸோ கிறிசோஃபைட்ஸுன்றது பிளான்ட் லைக் ப்ரோட்டிஸ்ட். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் இல்லையா, ப்ரோட்டிஸ்ட்ன்றது இட் ஷேர்ஸ் த கேரக்டரிஸ்டிக்ஸ் வித் அதர் 3 கிங்டம். ஃபங்கை, பிளான்ட்டே, அனிமலியா கூட அதோட கேரக்டரிஸ்டிக்ஸை ஷேர் பண்ணதில்லை. ஸோ கிறிசோஃபைட்ஸ் ஆர் பிளான்ட் லைக் ப்ரோட்டிஸ்ட். இட் இன்க்ளூட்ஸ் டயாட்டம்ஸ் அண்ட் கோல்டன் ஆல்கே. கோல்டன் ஆல்கேவை டெஸ்மேட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இட் மெயின்லி ஃபவுண்ட் இன் ஃப்ரெஷ் வாட்டர் ஆஸ் வெல் அஸ் மரைன் என்விரான்மெண்ட். ஃப்ரெஷ் வாட்டர்லேயும் இருக்கும், ஓஷன் மரைன்லேயும் இருக்கும். And they are microscopic. Naked eyes all we cannot see the diatoms or golden algae. Chrysophytes நம்மளால டைரக்டா பார்க்க முடியாது. They are microscopic and float passively in water current. Running waterல they are like inactive இருக்கும். They float passively in water currents. For example, plankton. And most are photosynthetic autotrophs. They synthesize their own food through photosynthesis. Photosynthesis use பண்ணி they prepare their own food. And let's see what are diatoms. They are the chief producers in ocean. அதுதான் ஓஷனில் இருக்க chief producers. Many organisms இருக்கு, but diatoms are the chief producers. ஸோ இந்த ப்ரொடியூசர்ஸ்லேருந்து தான் other organisms are the primary or the secondary consumers. And இந்த டயட்டம்ஸோட செல் வால் எப்படி இருக்குன்னா 2 thin overlapping shells இருக்கும். இந்த டயக்ராமில் பார்த்தோன்னா இந்த எல்லோ கலர் 2 இருக்கு இல்லையா, தீஸ் ஆர் 2 overlapping shells. இது ரெண்டுமே இட் லுக்ஸ் லைக் அ சாண்ட்விச், காம்பேக்டாக இருக்கும். அண்ட் த செல் வால் இஸ் மேட் அப் ஆஃப் சிலிக்கா. இந்த ஓவர்லாப்பிங் செல்ஸ்னாலையும் இந்த செல் வால் மேட் அப் ஆஃப் சிலிக்கா அப்படின்றதுனாலையும் தே ஆர் இன்டெஸ்ட்ரக்டபிள். ஸோ லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் செல் வால் வந்து ஸ்டார்டட் டெபாசிட்டிங். அந்த செல் வால்ஸ்லாம் டெபாசிட் ஆகி ஓவர் அ மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் இட் பிகம்ஸ் அன் அக்குமுலேஷன். அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா டயட்டமேஷியஸ் எர்த் அப்படின்னு சொல்லுவோம். டயட்டமேஷியஸ் எர்த்துன்றது நத்திங் பட்
டயட்டம்ஸோட செல் வால் ரொம்ப ரிஜிடாக இருக்குல்ல, சிலிக்காவால் மேடானதுனால. ஸோ அது ஈஸியாக டீகம்போஸ் ஆகாது. ஸோ அதோட டெபாசிட்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்து ஓவர் பில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் இட் பிகம் அ டயட்டமேஷியஸ் எர்த், பவுடர் லைக் சாயிலாக ஃபார்ம் ஆகிடும். அதை தான் வி கால் இட் as டயட்டமேஷியஸ் எர்த்ன்னு சொல்லுவோம். அண்ட் திஸ் சாயில் இஸ் யூஸ்ட் இன் பாலிஷிங் பர்பஸ்க்காகவும் ஆயில்ஸ் அண்ட் சிரப்ஸை ஃபில்ட்ரேஷன் பண்ணுறதுக்காகவும் டயட்டமேஷியஸ் எர்த்தை யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா செகண்ட் குரூப் டைனோஃப்ளாஜெல்லைட்ஸ். டை அப்படின்னா 2 அப்படின்றது நமக்கு தெரியும். அண்ட் ஃப்ளாஜெல்லேட்ஸ் அப்படின்னா ஃப்ளாஜெல்லா மூமெண்ட்டுக்காக யூஸ் பண்ணுவோம்ல. ஸோ அதை தான் வி கால் இட் as hair like structure called flagella. Dinoflagellates-ன்றது mostly marine and photosynthetic organism and also they appear like blue, yellow, brown, green. இந்த மாதிரி அதோட பிக்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி it look like. அண்ட் இதோட செல் வால் என்னன்னு பார்த்தோன்னா மேட் அப் ஆஃப் செல்லுலோஸ், ஸ்டிஃப் செல்லுலோஸ் பிளேட்ஸாக இருக்கும் அவுட்டர் சர்ஃபேஸில் இருக்க செல் வால் எல்லாமே. அண்ட் டைனோஃப்ளாஜெலேட்ஸ்ன்னு சொன்னோம் இல்லையா, இட் ஹேஸ் 2 ஃப்ளாஜெல்லா. ஒன்று வந்துட்டு லைஸ் லாங்கிடியூடினலி அண்ட் அதர் லைஸ் டிரான்ஸ்வர்ஸ். ஒரு ஃப்ளாஜெல்லா எப்படின்னா லாங்கிடியூடினல் டைரக்ஷனில் இருக்கும், ஃபார் எக்ஸாம்பிள் லுக் லைக் திஸ். அண்ட் இன்னொரு ஃப்ளாஜெல்லா எப்படி இருக்குன்னா டிரான்ஸ்வர்ஸ் டைரக்ஷன், தட் இஸ் பர்பண்டிகுலர் டு த ஆர்கனிசம். ஸோ 2 ஃப்ளாஜெல்லாவில் ஒன்று லாங்கிடியூடினலாக இருக்கும், அனதர் ஒன் இஸ் டிரான்ஸ்வர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் கோனியோலெக்ஸ், தே ஆர் ரெட் டைனோஃப்ளாஜெலேட்ஸ். அதில் ரெட் பிக்மெண்ட் அதிகமாக இருக்கிறதுனால வி கால்ட் as ரெட் டைனோஃப்ளாஜெலேட்ஸ். இது என்ன பண்ணுன்னா மோஸ்ட்லி டைனோஃப்ளாஜெலேட்ஸ் எல்லாமே அக்வாட்டிக் ஆர்கானிசம்னு சொல்லியிருந்தோம்ல ப்ரோட்டிஸ்டில். ஸோ அது வாட்டரில் இருக்கும்போது ரெட் கலர் பிக்மெண்ட் அதிகமாக இருக்கிறதுனால தி அண்டர்கோ அ ரேப்பிட் மல்டிப்ளிகேஷன் அண்ட் மேக்ஸ் த சீ அப்பியர் ரெட். அதோட வேவ்ஸ் எல்லாமே ரெட் கலராக இருக்கும். அண்ட் சம் டைனோஃப்ளாஜெலேட்ஸ் ஆர் டாக்ஸின் ரிலீசிங் ஆர்கானிசம்ஸ், தட் இஸ் பேத்தோஜன்ஸ் அப்படின்றது நமக்கு தெரியும். டூ மச் டாக்ஸின்ஸ் இருந்ததுன்னா they even may kill other animals. ஃபார் எக்ஸாம்பிள் அங்கே ஃபிஷ் இருக்கும், கிராப் இருக்கும், இதெல்லாம் இருக்கு இல்லையா, இந்த ஆர்கனிசமை ஈவன் தே கேன் கில் பை their டாக்ஸின்ஸ். அண்ட் நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது என்னென்னா யூக்ளினாய்ட்ஸ். நம்ம பார்த்தோம்ல 5 குரூப், கிறிஸ், டயானா, யூஎஸ் போனாங்க, அந்த யூ தான் யூக்ளினாய்ட்ஸ். யூக்ளினாய்ட்ஸுன்றது மோஸ்ட்லி இன் ஃப்ரெஷ் வாட்டர் ஆர்கானிசம். அதுவும் ஃப்ரெஷ் வாட்டரில் மெயினாக ரன்னிங் வாட்டரில் இருக்காது, தே ஆர் ஃபவுண்ட் இன் ஸ்டாக்னன்ட் வாட்டர். அண்ட் த மெயின் திங் அபவுட் யூக்ளினாய்ட் இஸ் தெர் இஸ் நோ செல் வால். இதில் செல் வால் இருக்காது. இன்ஸ்டெட் தே ஹாவ் பெலிக்கல் அப்படின்றது புரோட்டீனேஷியஸ் லேயர். ஸோ இந்த பெலிக்கல் தான் செல்வாலுக்கு பதிலாக இருக்கும். செல்வால் இல்லாததுனால இட் பாடி பிகம்ஸ் ஃப்ளெக்சிபிள். அண்ட் திஸ் யூக்ளினாய்ட் ஹாவ் 2 ஃப்ளாஜெல்லா. டைனோஃப்ளாஜெலேட்ஸில் இருக்க மாதிரி இதுக்கும் 2 ஃப்ளாஜெல்லா இருக்கும், ஒன் ஷார்ட் அண்ட் தென் லாங் ஒன். தே ஆர் ஃபோட்டோசிந்தட்டிக் ஆட்டோட்ரோப்ஸ் அண்ட் ஹெட்ரோட்ரோப்ஸாகவும் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சன்லைட் இருந்ததுன்னா தே யூஸ் ஃபோட்டோசிந்தசிஸ் அண்ட் synthesize their own food by autotrophs. But sunlight இல்லை, in the absence of sunlightல they behave like a heterotrophs. And finally their pigments are identical to higher plantsல இருக்குல்ல chlorophyll, green pigment. ஸோ அதே மாதிரி இதில் இருக்க பிக்மெண்ட்ஸும் they are identical to the higher plants. யூக்ளினாய்ட்ஸோட எக்ஸாம்பிள் தான் யூக்ளினா. இந்த அவுட்டர் புரோட்டீனேஷியஸ் லேயரை தான் we call it as pellicle. ஸோ இந்த பெலிக்கல்னால தான் செல்வால் இல்லாததுனாலையும் யூக்ளினா வந்துட்டு ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. ஸோ திஸ் இஸ் அபவுட் யூக்ளினாய்டு. நெக்ஸ்ட் வர குரூப் என்னன்னு பார்த்தோன்னா ஸ்லைம் மோல்ஸ். ஸ்லைம் மோல்ஸ் ஆர் மெயின்லி சாப்ரோஃபைட்ஸ். சாப்ரோஃபைட்ஸ் அப்படின்றது நத்திங் பட் ஒரு டெட் ஆர்கானிசமில் தே லிவ் அண்ட் தென் அப்டைன் த நியூட்ரிஷன் ஃப்ரம் இட். அதுதான் நம்ம சாப்ரோஃபைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஸ்லைம் மோல்ஸ் ஆர் சாப்ரோஃபைட்டிக் ப்ரோட்டிஸ்ட். அண்டர் சூட்டபிள் கண்டிஷன்ஸில் தே ஃபார்ம் பிளாஸ்மோடியம். பிளாஸ்மோடியம் அப்படின்றது
It is a stage with thousands of nuclei. ஒரு செல்குள்ளேயே thousands of nuclei இருந்து it looks like a giant amoeba. இங்க இருக்கு இல்லையா இந்த இமேஜில், that is we called as plasmodium. So suitable conditionsல the slime molds form plasmodium. But unfavorable conditionsல என்ன ஆகும், இந்த plasmodium differentiate ஆகி and it forms spores. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, ஒரு செல்லில் spores like formation ஆகி and then இதை shed பண்ணிட்டு it release a mature spore. இதை தான் we call it as spores. And these spores வந்து possess true walls. இந்த spores வந்துட்டு சுற்றி true walls இருக்கும். அதனால தான் they are extremely resistant. So survive for many years. Resistant even adverse conditionsல இருக்கும்போது they are extremely resistant and survive for more years. இந்த spores எப்படி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகுதுன்னா by the help of air currents. They are dispersed by the air currents. Okay, this is all about slime molds. And finally, fifth group is Protozoans. They all are heterotrophs and live as a predators or parasites. Predators, ஒரு ஆர்கானிசமை கில் பண்ணி அதை சாப்பிட்றது தான் we call it as predators. ஸோ Protozoans predatorஸாகவும் இருக்கும், parasitesஆகவும் இருக்கும். Parasitesன்றது another ஆர்கானிசமில் live பண்ணும். ஸோ Protozoans are predators or parasites and mainly they are primitive relatives of animals. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் இல்லையா, ஸோ Protozoans share the characteristics of animal kingdom. ஸோ Protozoans are animal like protists. ஓகே, நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, plant like protist வந்து Chrysophytes, அந்த மாதிரி animal like protist தான் Protozoans. இந்த Protozoans are classified into 4 different types. The first one is Amoeboid and Flagellated, Ciliated and Sporozoa. என்னென்னன்றதை நம்ம ஒன்றா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு Amoeboid. Amoeboid Protozoansன்றது மெயின்லி they are in fresh water or sea water or moist soil. ஃப்ரெஷ் வாட்டர்லேயும் இருக்கும், sea வாட்டர்லேயும் இருக்கும். மாய்ஸ்ட் சாயில் இருந்தாலும் Amoeboid Protozoa அங்கே ப்ரெசண்ட்டாக இருக்கும். அண்ட் த மெயின் திங் இஸ் இட் ஹேஸ் அ சூடோபோடியா. சூடோபோடியான்றது ஃபால்ஸ் ஃபீட். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிற மூமெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ளாஜெல்லா சீலியாலாம் இருக்குன்னு சொன்னோம்ல, பட் Amoeboid does not have flagella or cilia. It has pseudopodia. ஃபால்ஸ் ஃபீட்டை யூஸ் பண்ணி தான் it move from one place to another place. The marine forms of Amoeboid has silica shells on the surface. Marine formsல இருக்க Amoeboid Protozoasல அதோட outer surfaceல they have a silica shell. For example, ant amoeba. They are parasites. நம்ம ஃபஸ்ட்டே சொன்னோம்ல, Protozoans வந்து predatorஸாகவும் இருக்கும், parasitesஆகவும் இருக்கும்னு சொன்னோம்ல. ஸோ Amoeboidோட எக்ஸாம்பிள் ant amoeba. They are parasites. And the next type is Flagellated Protozoa. Flagellated அப்படின்றது அந்த நேம் இட்செல்ஃப்லேயே நமக்கு தெரியும், it possess a flagella. ஸோ Flagellated வந்து ஃப்ரீ லிவிங்காகவும் இருக்கும், parasiticஆகவும் இருக்கும். And the parasite form of Flagellated Protozoa causes sleeping sickness. இதை நிறைய NEET questionஸ்லையும் கேட்பாங்க, which type of Protozoa cause sleeping sickness அப்படின்னு. Trypanosoma அப்படின்ற Flagellated Protozoa தான் it causes sleeping sickness. And Flagellated Protozoa has flagella. And the next type is Ciliated Protozoa. Ciliated Protozoaன்றது mainly aquatic organisms and the name itself says it has cilia. இதில் வந்து thousands of cilia இருக்கும். ஸோ actively moving organisms, 1 or 2 cilia இருந்தால் it will be slower, but thousands of cilia இருக்கிறதுனால it is actively moving organism. And there is a specialized structure called gullet. Gullet அப்படின்ற ஸ்ட்ரக்சர் தட் இஸ் மெயின்லி ஃபார் த ஃபுட் இன்டேக். அது எங்கே இருக்குன்னா செல்லோட அவுட்டர் சர்ஃபேஸில் இருக்கும். ஸோ அவுட்டர் சர்ஃபேஸில் இருக்கும்போது அது ஓப்பன் ஆகும்போது தான் அது வழியாக Ciliated Protozoas ஃபுட் இன்டேக் எடுக்கும். ஃபுட்டை அது வழியாக தான் எடுக்கும். ஸோ இட் காசஸ் த வாட்டர் லேடன் வித் ஃபுட் டு பி ஸ்டிர்ட் இன் டு த கலட். கலட் வழியாக வாட்டர் அண்ட் ஃபுட்டை இது எடுத்துக்கும். அதுக்கான எக்ஸாம்பிள் தான் Paramecium. ஸோ Paramecium is a Ciliated Protozoa. And the final one is Sporozoa. Sporozoaன்றது diverse organism. Mostly they are infectious. எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தோன்னா Plasmodium. Plasmodium நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். It causes malaria. It's a malarial parasite.
ஸோ Plasmodium and Sporozoa Protozoans. So these 4 types தான் வந்துட்டு types of protozoans. இப்போ நம்ம all 5 groups of Protists பார்த்துட்டோம். The first one is Chrysophytes and the second one is Dinoflagellates, third one is Euglenoids and fourth one is slime molds and the final one is Protozoans. அதோட memory trick நம்ம சொல்லியிருந்தோம். அதை யூஸ் பண்ணி try to memorize all the things. இப்போ ஒரு நம்ம ஷார்ட் ரீகேப் பார்க்கலாம் ப்ரோட்டிஸ்டாவில் இருக்க 5 குரூப்ஸ் பற்றி. ஃபர்ஸ்ட் வந்துட்டு கிரிசோஃபைட்ஸ். கிரிசோஃபைட்ஸ்னால் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். கிரிசோ அப்படின்னா கோல்ட் அண்ட் ஃபைட்ஸ் அப்படின்னா பிளான்ட்ஸ், கோல்டன் பிளான்ட்ஸ்ன்னு சொல்லியிருந்தோம். ஸோ தே ஆர் பிளான்ட் லைக் ப்ரோட்டிஸ்ட். ஓகே. அண்ட் டைனோஃப்ளாஜெலேட்ஸ் பற்றி பார்த்தோம். டை அப்படின்னா 2 அண்ட் ஃப்ளாஜெல்லா. இந்த டைனோஃப்ளாஜெலேட்ஸ்ன்றது நெய்தர் பிளான்ட் லைக் ஆர் அனிமல் லைக். ஸோ பிளான்ட் லைக்கும் இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் கிடையாது, அனிமல் லைக்கும் இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் கிடையாது. ஓகே. அண்ட் த தேர்ட் ஒன் இஸ் யூக்ளினாய்ட். யூக்ளினாய்டுன்றது இட் ஹேஸ் த போத் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் பிளான்ட் அண்ட் அனிமல்ஸ். ஸோ போத் பிளான்ட் அண்ட் அனிமல்ஸ். Okay, and then the fourth one is slime molds. Slime molds நம்ம பார்த்தோம் இல்லையா, it is a fungi like protist. That is fungus like protist தான் we call it as slime molds. And finally protozoans. Protozoans பார்த்தோம் இல்லையா, it is a primitive form of animals. So it is animal like protist. Okay. Next என்னன்னு பார்த்தோம்னா Chrysophytes. They are photosynthetic. They synthesize their own food through photosynthesis. அதே மாதிரி Dinoflagellateஸும் they are photosynthetic தான். Okay, and also ingest prey. Prey ingestionும் இதோட mode of nutrition தான். Okay, and the third one euglenoid அப்படின்றது they are also photosynthetic because plant like சொல்லியிருக்கோம்ல, plant likeனா they are photosynthetic as well as animal like அப்படின்னு சொல்லியிருக்கோம்ல. So they are also heterotrophs. They depends on another organism. And the fourth one slime molds are heterotrophs. நம்ம mainly என்ன பார்த்தோம், they are saprophytic heterotrophs. So அது dead and decaying matter depend பண்ணியிருக்கோம். And the final one is protozoa. They are purely heterotrophs. They are all are heterotrophs ன்னு பார்த்தோம்ல. So these are the mode of nutrition. And then அதோட reproductive features என்னன்னு பார்ப்போம். First வந்து Chrysophytes by asexual mean of reproduction. And then Dinoflagellates என்னன்னா mostly they are asexual but it also do sexual reproduction. Okay, ரெண்டுமே இருக்கும். And then Euglenoids என்னன்னு பார்த்தோம்னா it is purely asexual. So binary fissionோ buddingோ யூஸ் பண்ணி தான் asexual reproductionல it reproduce. And the fourth one slime molds. Slime molds என்னன்னா spore formation பண்ணணும்னு பார்த்தோமா. So spore formationன்றது it comes under asexual method, that is spore formation. And the final one that is protozoans. Protozoans வந்து both asexual as well as sexual means. Okay, these are the reproductive methods. And then இந்த 5 குரூப்ஸ்லேயும் யூனிக் ஃபீச்சர்ஸ் இருக்குல்ல, ஸோ அதையும் நம்ம வந்துட்டு ரீகேப்பில் பார்ப்போம். ஸோ கிரிசோஃபைட்ஸில் யூனிக்காக என்ன இருக்கும், டயாட்டம்ஸ் பார்த்தோம்ல, டயாட்டம்ஸ் ஆர் சீஃப் ப்ரொடியூசர்ஸ் ஆஃப் ஓஷன்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ தீஸ் ஆர் த யூனிக் கேரக்டரிஸ்டிக்ஸ். அதே மாதிரி யூக்ளினாய்ட்ஸில் என்ன பார்த்தோம், யூக்ளினாக்கு இட் ஹேஸ் நோ செல் வால். ஸோ செல் வாலை எதை ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம், இட் இஸ் ரீப்ளேஸ்டு பை பெலிக்கல். பெலிக்கல்ன்றது ப்ரோட்டீனேஷியஸ் லேயர்னு பார்த்தோமா.
அண்ட் ஸ்லைம் மோல்ஸோட யூனிக் ஃபீச்சர்ஸ் என்னன்னு நமக்கு ஆல்ரெடி தெரியும், சாப்ரோஃபைட்டிக்ஸ் அப்படின்றது தெரியும். அண்ட் ஆல்சோ தே ஆர் இன் மாய்ஸ்ட் ஹேபிடேட்ஸ், மோஸ்ட்லி மாய்ஸ்ட் ஹேபிடேட்ஸில் தான் இருக்கும். அண்ட் ஃபைனலாக ப்ரோட்டோசோவன்ஸில் 4 டைப் ஆஃப் ப்ரோட்டோசோவன்ஸ் இருக்குல்ல, அது 4மே ரொம்ப இம்பார்ட்டன்ட். த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் அமீபாய்ட் and flagellated, ciliated, and then the final one is sporozoa. This 4 major with examples பார்த்துக்கோங்க. பிகாஸ் பாராமீஷியம் எதோடது அண்ட் தென் ட்ரிப்பனோசோமா எதோடது அப்படின்னு கேட்பாங்க, ciliated or flagellated அப்படின்னு கேட்பாங்க. ஸோ தீஸ் ஆர் ஆல் அபவுட் த கிங்டம் ப்ரோட்டிஸ்டா. அண்ட் இப்போ நம்ம பார்த்த எல்லாமே NCERT புக்கில் இருக்குது. லைன் பை லைன், நாட் ஈவன் சிங்கிள் பாயிண்ட் கூட நம்ம மிஸ் பண்ணாமல் பார்த்துருக்கோம். ஃப்ரம் த ஸ்டார்டிங் அரிஸ்டாட்டில் கிளாஸிஃபிகேஷன்லேருந்து அண்ட் த செகண்ட் ஒன் லினேயஸ் கிளாஸிஃபிகேஷன்னா என்னென்னு பார்த்தோம், அதோட லிமிட்டேஷன்ஸ் என்னென்னு பார்த்தோம், அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு என்னென்ன கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் இன்க்ளூட் பண்ணலான்றதையும் பார்த்தோம். அண்ட் அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் இன்க்ளூட் பண்ணி வந்தது தான் தேர்ட் கிளாஸிஃபிகேஷன் சிஸ்டம், 5 கிங்டம் கிளாஸிஃபிகேஷன் சிஸ்டம்லாம் பார்த்தோம். அண்ட் Whittaker ஆல்சோ ப்ரப்போஸ் 3 டொமைன் சிஸ்டம் அப்படின்றதையும் நம்ம பார்த்தோம். இயர்லியர் கிளாஸிஃபிகேஷன் சிஸ்டமில் ஆர்கானிசமாக எப்படி பேஸ் பண்ணி என்னென்ன கிங்டமில் வச்சுருந்தாங்க, அண்ட் 5 கிங்டம் கிளாஸிஃபிகேஷனில் அதை எப்படி சேஞ்ச் பண்ணி என்னென்ன கிங்டமில் வச்சுருந்தாங்கன்றதையும் பார்த்தோம். அண்ட் ஃபர்ஸ்ட் கிங்டமான கிங்டம் மொனீராவோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னென்ன, டைப்ஸ் ஆஃப் பாக்டீரியா என்னென்னு பார்த்தோம். அண்ட் சம் பாக்டீரியா ஆர் ஆர்கிபாக்டீரியா அண்ட் சம் ஆர் யூபாக்டீரியா அப்படின்றதையும் பார்த்தோம். யூபாக்டீரியாவில் ஃபோட்டோசிந்தட்டிக் ஆட்டோட்ரோஃப்ஸ்னால் என்ன, கீமோசிந்தட்டிக் ஆட்டோட்ரோஃப்ஸ்னால் என்ன, அண்ட் ஹெட்ரோட்ரோபிக் பாக்டீரியா என்ன, இது எல்லாமே நம்ம டீட்டெயில்டாக பார்த்தோம். அண்ட் ஃபைனலி கிங்டம் மொனீராவில் மைக்கோபிளாஸ்மா அப்படின்ற கேட்டகரிஸையும் பார்த்தோம். And then the second kingdom Protista பார்த்தோம். Protistaல 5 groups of Protists இருக்குன்றதையும் பார்த்தோம். The first one Chrysophytes and Dinoflagellates and then Euglenoids. The fourth one is slime molds and Protozoans. இந்த 5 groups of Protistaவையும் பார்த்தோம். அண்ட் அதோட மெமரி ட்ரிக்கையும் நம்ம பார்த்துருந்தோம். Protozoansல 4 types of Protozoans இருக்குன்னு பார்த்தோம். The first one is Amoeboid and then Flagellated and then Ciliated and then Sporozoans. இது எல்லாமே நம்ம டீட்டெயில்டாக பார்த்துருக்கோம். அண்ட் மெமரி ட்ரிக்கும் நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ நம்ம பார்த்த எல்லாமே NCERT புக்கில் இருக்குது. உங்களோட பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்காகவும் ஈஸியாக நீங்கள் ரிவைஸ் பண்ணுறதுக்காகவும் தான் நம்ம அந்த மெத்தட் ஆஃப் அப்ரோச்சில் நம்ம டீச் பண்ணியிருக்கோம். ஸோ அது உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். அண்ட் ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட். இஃப் தெர் இஸ் எனி டவுட், உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா ப்ளீஸ் டெக்ஸ்ட் இன் த கமெண்ட் பாக்ஸ். அண்ட் த மெயின் திங், டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் அவர் சேனல். பேலன்ஸ் இருக்க 3 கிங்டம்ஸ், ஃபங்கை கிங்டம், பிளான்டே அண்ட் அனிமாலியா அண்ட் அ ஸ்பெஷல் கேட்டகரி வைரஸ் எல்லாமே நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஸோ see you guys in next video. Bye bye.